ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னென்னா வாழைப்பூ வடை எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். பருப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வாழைப்பூவை நல்லா தண்ணி வடிய வச்சுருக்கேன், அலசி அதை கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடும் மிக்சியில். திரும்ப மீதி இருக்கிறத போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி கொஞ்சம் பொறன்னு அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு, ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, பொறன்னு அரைச்சி அதில் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு முழு பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அவ்வளோத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு காயப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான கொஞ்சோண்டு காயத்தூள் கொட்டிட்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு உதுத்து போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பனைஞ்சி நல்லா வரவி எடுத்துக்கிடுவோம். நல்லா இந்த உருண்டை பாகத்துக்கு வர்ற மாதிரி, நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வர அளவுக்கு வச்சுக்கிடுவோம். தட்டி பார்க்கணும் கையில் கரெக்டாக வருதான்னு. அடுத்து சட்டியை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வடையை லைட்டாக தட்டி எண்ணெயில் போடுவோம். எண்ணெயில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதான், கையில் தட்டி. ஒரு 5 வடை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். நல்லா மொறுன்னு வந்தோடனே நல்லா அங்கிட்டும் நல்லா திருப்பி போட்டு, நல்லா வெந்த பிறகு உடையாமல் மெதுவாக திருப்பி போட்டு எடுக்கணும். லைட்டாக அப்படி திருப்பி விட்டு நல்லா வெந்த பிறகு எடுக்க வேண்டியதுதான். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுன்னு தட்டில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். ரெடி ஆயிடுச்சு, தட்டில் எடுத்துக்கிடுவோம். வாழைப்பூ வடை சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகே.